சத்தியமா சொல்றேன் மங்கு, ஏதோ எறாமின்னு கிடைச்சா போதும்ட்டு இருந்தேன். ஆனா சுறாமினே கிடைக்கும். சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கல பங்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை குலசாமி இயேசுநாதர். யூ மீன் ஜீசஸ்? எஸ், மை நேம்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். டேய் அது சயின்டிஸ்ட் பேர்ரா. இன்னையில இருந்து அது என் பேருடா. ஓ மை காட் கருப்பசாமி. நினச்சேன்டா ஒரு சில டைம்லாம் பார்க்கும்போது தனுஷும் மின்னல் தாக்கூரும் டேட் போகிறாங்க, தனுஷும் மின்னல் தாக்கூரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படும்போது இது ஒரு சிலர் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதெல்லாம் ரூமர்ஸு, இது உண்மை கிடையாது, இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் மீம்ஸ்லலாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, மின்னல் தாக்கூர் தனுஷு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து பிப்ரவரி 14 வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கங்கிற நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியவே இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு மின்னல் தாக்கூர் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. அது இல்லாமல் தனுஷ் ஃபேன்ஸும் ஒரு மாதிரி ஷாக்கில் தான் இருக்காங்க. என்னது தலைவனுக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கில் தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. எனிவே இது அவங்களோட பர்சனல் லைஃபு. இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காடுகிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் தனுஷ் அண்ட் மின்னல் தாக்கூர் மேரேஜ் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு.